அலிம் புகாரி சார் வணக்கம் சார். ஒரே ஒரு வரி சார், சென்ட்ரல் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் போர்டு அப்படிங்கிற ஒன்று சர்டிஃபை பண்ணிடுச்சு அப்படின்னா அதை இங்கே யாராலும் தடுக்க முடியாது, எந்த சட்டத்தாலும் தடுக்க முடியாது அப்படிங்கிறது இங்கு வகுக்கப்பட்ட விதியாக இருக்குதுங்கிற ஒரே காரணத்தினால எதை வேணால் அது சர்டிஃபை பண்ணி கொடுத்துரும். அதை வந்து படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க, ஒரு ஸ்டேட்டையே டேமேஜ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு இப்போ வந்து அவார்டு கொடுத்து அதை லீகலைஸ் வேற பண்ணுறாங்க அப்படின்ட்டு இங்கே இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் முன்வைக்கக்கூடிய வருத்தம், அழுத்தம், ஆதங்கம், இது எதுக்குமே இந்த நாட்டில் மதிப்போ மரியாதையோ எதுவுமே கிடையாதா? அப்படின்னா பிரச்சனையே இது எல்லாத்துக்கும் மைய புள்ளியே சிபிஎஸ்இ தான். அங்க இருந்துதான் இது ஸ்டார்ட் ஆகுது. உண்மையா சொல்ல போனா எல்லாமே நீங்க வந்து தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் ஒரு புள்ளியை வைத்து அதன் மூலமாக இப்ப ஒரு எனக்கு முன்னால பேசின சார் தயாரிப்பாளர் சொன்னாரு, ஒரு முக்கியமான வாதத்தை வந்து முன்வைச்சார். அவர் தமிழர் இல்லையா, இல்ல சூர்யா வந்து அகேன்ஸ்டானவர் இல்லையா அப்படின்னு அதெல்லாம் கொடுப்பாங்க. ஆனா ஆக கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய பொய்யை புரட்டை மட்டுமே மையமாக வைத்த ஒரு குப்பையை, ஏன்னா பினராயி விஜயன் தான் சொன்னாரு இது குப்பைக்கு போக வேண்டிய படம், ஒரு குப்பையை கொண்டு வந்து விருது கொடுக்கக்கூடிய அந்தஸ்துக்கு வருது அப்படின்னா அப்ப சிபிஎஸ்இ தன்னுடைய கடமையை சரியாக நிறைவேற்றியதா? இப்ப அவர் சொன்னாரு அதுல ஒரு லீடு இருந்திருக்கும் தானே. ஏன்னா ஒரு மாநிலத்தை, ஏன்னா சாதாரண விஷயங்கள் கிடையாது. சிபிஎஸ்இ உடைய பொறுப்பு என்னன்னு நம்ம கவனிக்கணும். எதுக்காக சிபிஎஸ்இ ஒண்ணு இருக்கு, எதுக்காக ஒரு சென்சார் போர்டு ஒண்ணு இருக்கு, அது எதுக்கு இருக்கு அப்படின்னா ஒருத்தர் வந்து தன்னுடைய திரைப்படத்தை அது வரலாற்று சான்று மிக்கது. இப்ப கேரளா ஸ்டோரி பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றோம். கேரளா ஸ்டோரியில என்ன சொல்லியிருந்தாங்க, அன்கவரிங் த ட்ரூத் தட் வாஸ் கெப்ட் ஹிடன் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. படத்துக்கு டைட்டிலே அவங்க அப்படிதான் கொடுத்திருந்தாங்க, அன்கவரிங் த ட்ரூத் தட் வாஸ் கெப்ட் ஹிடன் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. அப்ப மறைத்து வைக்கப்பட்ட ஒரு உண்மை அது என்ன அப்படின்னா 32,000 கேர்ள்ஸ், 32,000 பெண்கள் ட்ரிக்டு, டிரான்ஸ்ஃபார்ம்டு, டிராபிக்ட் அப்படின்னு சொன்னாங்க. 32,000 பெண்களை பிடிச்சி ட்ரிக் பண்ணி அவங்கள மதம் மாத்தி அவங்களை ஐசிஸ் ரீஜனுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அப்படின்னு. இது சம்பந்தமாக இப்ப அவர் சொன்னார் ஒரு லீடு இருக்க போய் தானே. என்ன லீடுன்னு அவர் சொல்றதை விடுங்க, அதுக்கு சப்போர்ட்டா பேசுறவர் சொல்றதை விடுங்க. டைரக்டர் என்ன சொன்னாரு, எப்படிப்பா இந்த மாதிரி 32,000 வச்ச அப்படின்னு கேட்டா அவர் ஏன் இன்னைக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது சொல்றாரு, அப்ப வந்து கேரளாவுடைய முன்னாள் முதல்வர் சொன்னாரு ஒரு வருஷத்துக்கு 3,200 பேர் வந்து முஸ்லீம் ஆகுறாங்க கேரளால, அப்ப நான் 10 வருஷத்துக்கு நானே கணக்கு பண்ணிக்கிட்டேன். இந்த அறிவாளி என்னன்னு சொல்றது? இப்படி ஒரு திரைப்படத்தை அவர் கொடுத்த லீடு, எனக்கு எந்த லீடுல நான் சொன்னேன் அப்படின்னு டைரக்டரே சொன்னது என்ன அப்படின்னா, இப்ப நான் ஏன் இதை சொல்றேன், இப்ப என்ன ஒரு வாதத்துல நிக்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. சிபிஎஸ்இ சொல்லிருச்சுன்னா ரிலீஸ் பண்ணிடணும். இப்ப நம்முடைய சார்ஜ் சிபிஎஸ்இ மேலதான். இந்த வழக்கு உயர் நீதிமன்றத்துல நீங்க பெட்டிஷனரு, நான் வந்து அந்த வழக்குல கவுன்சில், கிட்டத்தட்ட டிவிஷன் பெஞ்சில 55 நிமிடங்கள் மன்றாடி வாதாடினோம் இந்த வழக்குல. கரெக்டா எங்க வந்து நின்றாங்க, இப்ப அவர் சொன்னதுல வந்து நின்றாங்க. என்ன சொன்னாங்க, சினிமாட்டோகிராஃபி ஆக்ட் படி நீங்க வந்து ஒன்ஸ் இந்த சர்டிஃபை ஆயிருச்சுன்னா செக்ஷன் 6 சினிமாட்டோகிராஃபி ஆக்ட் 1952 படி வந்துருச்சு, ரெட் வித் ரூல் நம்பர் 32 படி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நீங்க இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் நீங்க அப்ரோச் பண்ணணுமே தவிர நீங்க எங்க கிட்ட வரக்கூடாது அப்படின்னு அவங்க விலகிட்டாங்க. அப்ப இதே வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்போதும் நம்ம வழக்குலயும் சரி, நம்ம வழக்குலயே கூட நாம வந்து இந்த கேரளா ஸ்டோரிக்கு எதிராக மாண்புமை பொருந்தி நீதிமன்றத்தில் வாதாடிய போது அதே நீதிமன்றத்தில் விபுல் அமிர்தராஜ் ப்ரொடியூசருக்கு சார்பாக ஆஜரான சதீஷ் பராசுரன் மரியாதைக்குரிய சீனியர் கவுன்சில் என்ன சொன்னாரு, 32,000 3 ஆக்கிக்கிறேன் அப்படின்னாரு. 32,000 எங்க இருக்குது, 3 எங்க இருக்குது? அப்ப பிரச்சனை என்னன்னா எந்த குப்பை உங்கள் கையில் கிடைத்தாலும் சிபிஎஸ்இ சர்டிஃபை பண்ணிடணும். அப்ப சிபிஎஸ்இ வேலைதான் என்ன, ஒரு மாநிலத்தை கொச்சைப்படுத்துவீர்கள், அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறுபான்மை சமூகத்தை கொச்சைப்படுத்துவீர்கள், அவர்களை தீவிரவாதி என்று சொல்வீர்கள். அப்ப லீடு இப்படி இருக்குது இல்ல, அவர் சொன்னார் ஒரு லீடுல தான் வச்சிருப்பாங்கன்னு. அந்த லீடுக்கு அகைன்ஸ்டா தான் நம்முடைய மினிஸ்ட்ரி சொல்லிச்சு, ஹோம் மினிஸ்ட்ரி. ராஜ்யசபாலையும் சரி லோக்சபாலையும் சரி இவங்க மெயின் பண்ற அந்த லவ் ஜிஹாதை பற்றி 32,000 பெண்களை காதலித்தார்கள், 32,000 பெண்களை மதம் மாற்றினார்கள், 32,000 பெண்களை தீவிரவாதிகளாக ஆக்கினார்கள் அப்படிங்கறத பத்தி மரியாதைக்குரிய விஜிலா சத்யநாதன் அவர்களும் மரியாதைக்குரிய பென்னி பெஹனான் எம்பி அவர்களும் மேல வந்து பார்லிமெண்ட்ல இதை பத்தி கேள்வி கேட்ட போது ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான பதில், there is no such thing called love jihad, only 2 cases of interfaith marriage has been recorded, even that is been investigated by NIA அப்படின்னு தெளிவா சொல்லியாச்சு. இப்ப எங்க இருக்குது லீடு? எவ்வளவு பெரிய பொய்யை புரட்டை சொல்லி தூக்கிட்டு வந்து ஒரு மாநிலத்து மேல போடுறாங்க அப்படின்னா அதை
எதிர்த்து கேட்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? ஏன்னா அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல வந்து என்ன ஒத்துக்கிறாங்க? சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஹரிஷ் சால்வே என்ன சொல்றாரு? there is no authentic data to back up the suggestion that the figure of conversion is 32,000 or any other established figure. ஹரிஷ் சால்வே சொன்னது தானே. இது சிபிஎஸ்சி தெரியாதா? அப்ப சிபிஎஸ்சி எதுக்கு இருக்கு? uncovering the truth that was kept hidden நெத்தில அடிச்ச மாதிரி சொல்லும்போது இது வரலாற்று சிறப்புமிக்க உண்மை. இது கூட பரவாயில்லங்க. இந்த திரைப்படத்தை டிடில வெளியிட்டாங்க, தூர்தர்ஷன்ல வெளியிட்டாங்க. வரலாற்று சிறப்பு மிக்க கேரளா ஸ்டோரி வெளியிட போறோம் அப்படின்னு தூர்தர்ஷன் சொல்லுது. அப்ப அதுவும் அரசுக்கு கட்டுப்பட்டது தானே, தூர்தர்ஷனும் அரசுக்கு கட்டுப்பட்டதுதான். இப்ப பிரச்சனையே என்னன்னா, தன்னுடைய கடமையை செய்ய வேண்டிய அரசுக்கு உட்பட்ட சிபிஎஸ்இ போன்றவர்களும் தூர்தர்ஷன் போன்றவர்களும் அரசு கடமையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் ஒரு சில குப்பைகளையும் கலவர படங்களையும், இப்ப இதுல பாத்தீங்கன்னா எம்புரான் எடுங்க, ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன் கொண்டு வாங்க. அவ்வளவு நேர்த்தியான படம் எம்புரான். இதுக்கு உண்மைக்கு நீங்க எங்கேயும் போக தேவையில்ல. கேரளா ஸ்டோரி ஒரு குப்பை, பொய் புரட்டு, புனை சுருட்டு, அதுக்கு விருது. எம்புரான்ங்கிறது 100% தூய்மையான உண்மை. ஏன்னா கலவரம் நடந்திருக்குது, செத்து இருக்கிறான் 3000 பேரு. ஒரு சின்ன உதாரணம் பில்கிஸ் பானுடைய கேஸ். பில்கிஸ் பானு வந்து தனக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் வரையும் போய் நீதி பெற்று 20 பேர் தண்டிக்கப்பட்டார்கள் பில்கிஸ் பானுடைய வழக்கில். அப்படி தண்டிக்கப்பட்ட அந்த 20 பேரில் 12 பேர் அந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் என்றால் 8 பேர் காவல்துறை அதிகாரிகளும் அரசு மருத்துவர்களும். உண்மைதானே? ஆனா உண்மையான திரைப்படத்துக்கு எவ்வளவு கட்டு, எப்படி சென்சார் அதை அலோவ் பண்ணி, எப்படி எந்த அளவுக்கு அந்த சென்சார் போட்டு நறுக்கி எடுத்தாங்க ஒரு உண்மையான திரைப்படத்தை. ஒரு உண்மையான திரைப்படத்துக்கு எவ்வளவு எதிர்ப்பு. ஒரு உண்மையான பாபு பஜ்ரங்கி டெஹல்காவில கொடுத்த ஆதாரம் இருக்குது, ஆனா சிபிஎஸ்இ இவங்க கையில இருக்குது. இப்ப பிரச்சனையே நேரா நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஜூரிக்கலை அல்ல, இதை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டிய சிபிஎஸ்இ தான் முதல் அக்யூஸ்டே. இதுல ஒட்டுமொத்தமாக அரசு சார்பாக செயல்படக்கூடிய சிபிஎஸ்இ-ஆல் தான் இது போன்ற கலவர நோக்கம் கொண்ட குப்பைகள் எல்லாம் திரைப்படங்களாக வருகிறது. எல்லாத்துக்கும் மேல கேரளா ஸ்டோரிங்கிற படத்தை பார்த்தா தான் வேற வழி இல்ல அப்படின்னு பார்க்க போனா அது ஒரு படமாங்க. 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் உட்காந்து பார்க்க முடியுமாங்க? அவ்வளவு கேவலமா ஒரு படம் எடுத்து வச்சிருந்தாலும் லாஸ்ட் பட் நாட் என்ன சொல்லணும்னா ஊக்குவிக்கிறார்கள், இந்த மாதிரி படம்லாம் நீங்க எடுக்கணும். ஏன்னா நமக்கு காஷ்மீர் ஃபைல்ஸ் வந்துச்சு இல்லையா, காஷ்மீர் ஃபைல்ஸ் வரும்போது அதுக்கு வரி விலக்கு, இதுல பார்க்ல போட்டு காட்டுவோம், காஷ்மீர் ஃபைல்ஸ் எல்லாரும் போட்டு பாருங்க. அப்படி எதுக்கு இது செய்யறாங்கன்னா ஊக்குவிக்கிறாங்க. இந்த மாதிரி திரைப்படங்களை நீங்க நிறைய பேர் எடுங்க. இப்ப அந்த தைரியத்துலதான் எச் ராஜா கூட ஒரு படம் நடிச்சிருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் லுக்க பார்க்கும்போது செம காமெடியா இருக்கு. இப்ப இவங்களுக்கு என்னன்னா என்சிஆர்டி மூலமாக என்சிஆர்டியை பயன்படுத்தி புத்தகங்களிலே தலையிடுவது, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். எங்க காங்கிரஸ் ஆட்சியிலே மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் அவர்களையும் சோனியா காந்தி அவர்களையும் அவ்வளவு ஒரு கலாய்த்து தள்ளக்கூடிய விளம்பரங்கள் வந்துச்சு. இன்னைக்கு மோடி அவர்களை பேசுற மாதிரி விளம்பரம் வந்துச்சுன்னா உடனே எல்முருகன் தலையிடுறாரு, அதுல மிரட்டுறாங்க. அப்ப அட்வர்டைஸ்மெண்ட், புக்ஸ், திரைப்படங்கள், இப்ப எல்லாம் திரைப்படத்துல இப்ப இது எல்லாத்திலையுமே தான் பேசக்கூடிய தன்னுடைய சித்தாந்தத்தை மையப்படுத்தி இதை மட்டுமே போக்கஸ் பண்ணி. ஏன்னா நான் ஒரே ஒரு கேள்வி என்ன கேட்கிறேன்னா, 32,000 இல்ல 3 நீதிமன்றத்தில் அந்த கேள்வி தான் கேட்டேன். ஆல் ஆஃப் a sudden why they are transforming from 32,000 to 3? Their intention is to disturb the peace and tranquility that is prevailing in the state அப்படின்னு சொன்னேன் மாண்புமிகு பொருந்த நீதிமன்றத்துல. நீங்க கலவரத்தை உண்டாக்கணும்ங்கிறது உங்களுடைய நோக்கம். இப்படி ஒரு பொய்யை நீங்க ஏன் அப்ப உண்மை கதைன்னு சொன்னீங்க, நடக்காத உண்மையை ஏன் இப்படி நடந்துச்சுன்னு சொன்னீங்க அப்படின்னா இவரிடத்துல எப்போதும் பதில் இருந்ததில்லை. அது பார்லிமெண்டரி ஃபைண்டிங்ஸ்லயும் பதில் இருந்ததில்லை. இன்னும் சொல்ல போனா அது கொடுமை என்னன்னா 32,000 பேரை இந்தியா கொண்டு போய் சேர்த்திருக்குன்னு சொன்னா அது யாருக்கு இழிவு தெரியுமா? இவங்க சொல்ற கடந்த 10 ஆண்டுல ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறது பிஜேபி. ஆனா அவங்களுக்கு அது நோக்கம் இல்ல. எனக்கு ஒரு கண்ணு போனாலும் எதிரிக்கு 2 கண்ணு போகணும், ஐ மீன் எனக்கு 2 கண்ணு போனாலும் எதிரிக்கு 1 கண்ணு போகணும். என்ன கதையில என்ன கணக்கு எடுத்தாங்கன்னு தெரியல. இவங்க சொல்லக்கூடிய அந்த 10 ஆண்டுகள் ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருப்பது பாஜக. அப்படின்னா அமெரிக்காவுடைய சிஐஏவின் அறிக்கையின்படியே சொற்பமான ஒரு 4,500 பேர் தான் போய் சேர்ந்திருக்காங்க ஐசிஸ் ரீஜியன்ல மொத்தத்துக்கு இந்த 10 வருஷத்துல. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவில இருந்து மட்டுமே 32,000 பேர் போயிட்டாங்கன்றான். வாட் டஸ் திஸ் மீன்? நான் நீதிமன்றத்துல அதான் சொன்னேன். This directly means that we are the wholesale supplier of terrorism to the world. இந்தியாவை அவமானப்படுத்தக்கூடிய குப்பை இந்த திரைப்படம். இந்தியாவில 32,000 பேர் சேர்ந்துட்டாங்களா போயிட்டு ஐசிஸ்ல? சிஐஏ கிட்ட அறிக்கை கிடையாதுங்க, மொத்தமே 5,000-6,000 பேர் தாங்க. அவன் இவர் இந்தியாவில இருந்து மட்டுமே 32,000 போய் போயிட்டோங்கிறான். அப்போ ஒரு மானமுள்ள ரோஷமுள்ள எந்த இந்தியனும் தேசப்பற்றுள்ள எந்த இந்தியனும் இந்த திரைப்படத்தை குப்பையில் தூக்கி போடுவான். ஆனால் இதை ஒன்றிய அரசு கொண்டாடுகிறது, சிபிஎஸ்இ அதுக்கு அனுமதி கொடுக்கிறது, பாஜக காரர்கள் இதை கொண்டாடுகிறார்கள். கடைசியில இதுக்கு அவார்டு வேற. இந்த திரைப்படத்துக்கு குப்பைக்கு செல்ல வேண்டிய ஒரு திரைப்படத்துக்கு அவார்டு வேற. அப்ப லாஸ்ட் இதுல முக்கியமா பாருங்க, திப்பு சுல்தான் அப்படின்னு திரைப்படம் எடுத்தாங்க, இது நாடகம் எடுத்தாங்க, உங்களுக்கு தெரியும் 90ஸ்ல. அப்ப அந்த நாடகத்தை வந்து ஸ்வாட் ஆஃப் திப்பு சுல்தான் அப்படின்னு நாடகம் வந்துச்சு. அத வந்து சஞ்சய் கான் ஒருத்தர் நடிச்சாரு.
இதே பாஜக காரர்கள் போய் அவருடைய செட்டை கொளுத்தி அவர் முகத்துக்கு டேமேஜ் ஆகி திரைப்படம் எடுக்க முடியாம போச்சு. அதற்கு பின்னால் ஓகே இந்த நாடகம் வரணும் அப்படின்னு சொன்னா KR மல்கானி, RSS ஆர்கனைசர் பத்திரிகையின் ஆசிரியர் KR மல்கானி தான் இந்த நாடகத்தை சென்சார் பண்ணுவாரு அப்படின்னு கொடுத்தாங்க. சரி, அவரை சென்சார் பண்ணி இந்த நாடகம் வந்து இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் எனி ட்ரூ இன்சிடென்ட் அப்படின்னு போட்டு வரணும் அப்படின்னு சொன்னார். திப்பு சுல்தான் ஒருத்தர் இருந்திருக்கான், இங்க ஆட்சி பண்ணி இருக்கிறான். ஆனால் அவருடைய அந்த திரைப்படத்தை கொண்டு வரணும், அவருடைய நாடகத்தை கொண்டு வரணும் அப்படின்னா இது ட்ரூ இன்சிடென்ட்ஸ்ல பேஸ் பண்ணது இல்ல அப்படின்னு கொண்டு வர வச்சாங்க. ஆனால் எதுக்கு இந்த உதாரணத்தை சொல்றேன், ஆனால் பிற்காலத்தில் KR மல்கானி தான் மரணிப்பதற்கு முன்னால் நேஷன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு புத்தகம் எழுதினார். அப்படி எழுதும் போது தான் மனமாற மன்னிப்பு கேட்டார். அப்படின்னா உண்மைக்கு புறம்பாக நின்றிருக்கிறது பாஜக, வரலாற்று உண்மைகளுக்கு புறம்பாக நின்றிருக்கிறது. KR மல்கானியே சொன்னாரு, திப்பு சுல்தான் மட்டும் இவங்க சொல்றது மாதிரி ஆங்கிலேயர்கள்ட்ட வந்து ஒண்டி இருந்தாருன்னு சொன்னா அவருடைய கிரேட் கிராண்ட் சில்ட்ரன் எல்லாம் வந்து இன்னைக்கு கல்கத்தா வீதியில ரிக்ஷா எடுக்க வேண்டியது இல்ல அப்படின்னு தன்னுடைய புத்தகத்தை எழுதி காட்டினார் KR மல்கானியே. அதை சென்சார் பண்ண KR மல்கானியே சொன்னார். அப்படின்னா ஒரு சென்சார் பண்ணக்கூடிய இடத்தில் யார் அமர்த்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே 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 சார், வணக்கம். சென்சார் போர்டு வந்து ரொம்ப சட்டப்படி தான் நடக்குது, இந்த நாட்டில் நடக்கிற எல்லாமே சட்டப்படி தான் நடக்குதுங்கிறாரு. 2015 சார் லீலா சாம்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க தான் CBFC சேர்பர்சனாக இருந்தாங்க. உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து மெசஞ்சர் ஆஃப் காட்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று வந்தது. அப்போ இப்போ வந்து இந்த பாலியல் பலாத்கார குற்றத்தில் வந்து மாட்டியிருக்காரு ஒருத்தர், ஒரு பாபா ஒருத்தர் மாட்டியிருக்காரு. அது வந்து படமாக வந்தபோது தான் அவங்க வந்து தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா பண்ணுறாங்க. அவரோட சேர்த்து அப்போ இருந்த 9 உறுப்பினர்களும் ராஜினாமா பண்ணுறாங்க. சார் உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிரச்சனை நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த CBFC தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பிரச்சனை 2015 தொடங்கியது சார். இந்த CBFC அப்படிங்கிற ஒன்றின் மூலமாக இப்போ இந்த கேரளா ஸ்டோரி மாதிரியான திரைப்படத்திற்கு சர்வதேச அளவில் வந்து அதுக்கு அங்கீகாரம் கிடைச்சா என்ன, கிடைக்கலன்னா என்ன, விருது வாங்கினா என்ன, வாங்கலைன்னா என்ன, நாங்க கொடுப்போம், நாங்க இதை அங்கீகரிப்போம் இந்த அரசாங்கம் செஞ்சிட்டு இருக்கா சார். சார் அவர் சட்டத்தை பயன்படுத்தி அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார். அது என்னமோ உண்மைதான். இங்கு பாரதிய ஜனதா ஆட்சியின் கீழ் வந்து எல்லாமே சட்டத்தை பயன்படுத்தித்தான் எல்லா மோசமான செயல்பாடுகளும் சட்டவிரோத செயல்பாடுகளும் நியாயப்படுத்தப்படுகிறது. எல்லாமே சட்டத்தை பயன்படுத்தி எல்லாத்தையும் செய்யறாங்க. நாம அதுல வச்ச முக்கியமான வாதம், நீங்க ஒரு ஆளுகின்ற அரசே சட்டத்தை பயன்படுத்தி சட்டவிரோதமாக செயல்படும் பொழுது அது மக்கள் மன்றத்திலும் நீதிமன்றங்களிலும் வந்து ஒலிக்கும். அப்ப அந்த நேரத்துல ஆதாரங்களும் நியாயங்களும் தான் பேசும். அப்ப நான் சொன்னேன், அவர் லீடுன்னு போயிட்டாரு. மற்ற திரைப்படங்கள் மாதிரி இல்ல, நாம் நீதிமன்றத்தில் வைத்த முக்கியமான வாதம் கூட அதுதான். In the history of this honorable high court, those films that carried the disclaimer that it is a fictional story got banned. Fictional storyங்கிற திரைப்படத்தையே நீங்க பேன் பண்ணிருக்கீங்க. ஆனால் இந்த திரைப்படம், this particular film has got the audacity to declare that இந்த திரைப்படத்துக்கு தைரியம் இருக்குது. என்னது? uncovering the truth that was kept hidden. அதான் நான் இங்க மீண்டும் இந்த சபையில வந்து குறிப்பிட விரும்புறேன். என்ன தெளிவாக குறிப்பிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிலிம், இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, 32,000 பேர் தூங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. அதுதான் நான் சொன்னேன். அவர் என்ன சொல்ற, உம்மன் சாண்டி சொல்ற எதை ஏத்துக்க முடியுமா, அதை ஏத்துக்க முடியுமா? ஹோம் மினிஸ்ட்ரி, அமித்ஷாவுடைய ஹோம் மினிஸ்ட்ரி, அதுதான் நான் சொன்னேன். அங்க இன்னொரு முக்கியமான ஒரு கண்டனத்தை இந்த இடத்துல பதிவு வைக்க விரும்புறேன். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தது பின்னால முஸ்லீம் இல்லைன்னா இவங்களுக்கு முதல்ல அரசியல் இருக்கா? அவர் இஸ்லாமியர்கள் தான். நான் ஒரு இடத்திலும் இஸ்லாம் என்பதால் பேசல, நான் ஒரு தேசியவாதி என்பதால் பேசுறேன். இந்த தேசத்தின் மீது அக்கறை கொண்டு பேசுறேன். நான் திரும்ப அமெரிக்கா சொன்னா ஏத்துக்குவீங்க, தேவையில்லை ஏத்துக்க வேணாம். நம்ம ஹோம் மினிஸ்டர் சொன்னா ஏத்துக்குவீங்களா? நம்ம ஹோம் மினிஸ்டர் சொல்லுது அப்படி கிடையாது, இப்படி யாரும் போகல. நம்ம ஹோம் மினிஸ்டர் யாரு? சாட்சாத் அமித்ஷாவுடைய ஹோம் மினிஸ்டர் யாரு? முஸ்லிம் விரோத ஹோம் மினிஸ்ட்ரி சொல்லுது அப்படி இல்லங்க. ஏன்னா ஃபைண்டிங்ஸ் இல்ல, எந்த ஆதாரம் இல்ல. நினைச்சா கான்காக்டடா கூட ஏதாவது பண்ணிருக்கலாம். இல்ல, ஆதாரமே இல்லாத ஒரு செய்தியை கொண்டு வந்து நான் குப்பை என்று சொல்லும் போது ஒரு வாதத்தை வைத்தார். குப்பைன்னு சொல்ற இந்த படம் தான் பெருசா அள்ளி இருக்குன்னு இந்த மண்ணில் அல்ல வைக்க முடியும். அப்ப பணத்தை சம்பாதித்து விட்டால் அல்லது பெரும்பான்மை சமூகத்தில் அப்ரிசியேஷனை சம்பாதிச்சிருச்சுன்னா அது சரியாயிருமா? பெரும்பான்மை சமூகம் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு சொல்லை ஒரு செயலை சரின்னு சொல்லிட்டா அது சரின்னு ஆயிருமா? யாருடைய குரவழியை நசுக்கிறது நம்ம பார்க்க வேணாமா? அல்லது அவர்களுக்கு அந்த நேரத்தில் உண்மை என்னன்னு தெரியாம இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க வேணாமா? அனிமல் திரைப்படத்தை பற்றி சொன்னார். கூடவே அவர் இஸ்லாமியர் எல்லா விவாதங்கள்லயும் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாளர்கள் செய்யக்கூடிய அதே வேலைதான். இருக்கிற நியாயத்தை பேசிட்டா அவர் முஸ்லீம்கள் சொல்லிட்டாரு. இதே உங்க சத்தியம் தொலைக்காட்சியில கடந்த முறை சேலம் மணிகண்டன் இதே தப்பதான் செஞ்சார். அவருக்கு எதிராக நான் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறேன். அவர் இதேதான், அவர் முஸ்லீம்களால பேசினாரு. நான் இந்தியன் என்கின்ற அக்கறையில் பேசுறேன்.
அனிமல் திரைப்படத்தை பத்தி பேசினாங்களே, எதுக்கு அந்த படத்துக்கு அவார்டு கொடுக்குறாங்க தெரியுதா? அதே அனிமல் படத்தில் தான் முஸ்லிம்கள் செய்யக்கூடிய விருத்த சேதனத்தை கேவலப்படுத்தி நடத்தி இருப்பான். அதுல இருக்கக்கூடிய அத்தனை வில்லனும் வந்து முஸ்லீம். அதுல இருக்கக்கூடிய எல்லா காரணமே இருக்காது, எல்லா முஸ்லீம் கன்வெர்ட் ஆயிருப்பான். அதுல இருக்கக்கூடிய மெயின் வில்லனா இருக்கக்கூடிய அந்த அவர் பேர் பாபி டெவல் நினைக்கிறேன் எனக்கு, அந்த மெயின் வில்லன் வந்து பலதார மனத்தை முடிக்கக்கூடியவன். அந்த பலதார மனத்தை முடிக்கிற காட்சியை காட்டும் போது பாத்தீங்கன்னா மிருகம் போல செயல்படுவான். அப்படியே மிருகம் மாதிரி செயல்பட்டு இங்க ஒரு கல்யாணம் முடிப்பான், அந்த பல மனைவிகள் முன்னால அப்படியே இன்னொரு மனைவி வந்து திருமணம் முடிச்சு அப்படியே அங்கேயே செக்ஸ் இருப்பான். அந்த காட்சி கொடூரமா இருக்கும். விருத்த சேதனத்தை பற்றியும் பலதார மனத்தை பற்றியும் மையப்படுத்தி கொச்சைப்படுத்தி எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் அனிமல். அதனாலதான் அந்த திரைப்படத்துக்கு விருது தர்றாங்க. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, ஃபேக்சுவலா வர்ற திரைப்படத்தை ஏன் கண்டிக்கிறீங்க? ஃபேக்டை மையப்படுத்தி திரைப்படம் எடுக்கிறோம். என்ன திரைப்படம் வருது? பாபு பஜ்ரங்கி அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரா இல்லையா? நரேந்திர மோடி தான் எங்களை நிறுத்த சொன்னாரு. மோடியுடைய உத்தரவு நரேந்திர பாய் சொன்னதன் மூலமா தான் நீங்க என்ன வேணா புந்து விளாசுங்கன்னாரு, அதனால தான் நாங்க செஞ்சோம் அப்படின்னு டயல்காவிலே அவர் பேசின ஆதாரம் இருக்குது. இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் ஒரு திரைப்படம் எடுக்கப்பட்டா அதை எதிர்க்கக்கூடிய சிபிஎஸ்இ ஆதாரமே இல்ல, இது பொய் குற்றச்சாட்டுன்னு தெரியும், இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சா அந்த மாநிலம் பாதிக்கப்படும் தெரியும், இப்படி ஒரு திரைப்படம் எடுத்தால் அந்த மாநிலத்திற்கு மிகப்பெரிய அவப்பேர் வரும் தெரியும். நீங்க லாஸ்டா சொன்னீங்க, சர்வதேச அரங்கிலே இது திரையிடப்பட்டால் இந்தியாவுடைய மானம் என்ன ஆகுது? நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன். அடிப்படை ஆதாரம் இல்லாத ஒரு செயலை கொண்டு போய் 32,000 பேரை கொண்டு வந்தாங்க, நிறுத்திட்டாங்க. உலகத்துல கொண்டு போய் ஐசிஎஸ் ரீஜன்ல கொண்டு போய் வச்சுட்டாங்க. இந்தியா தாண்டா 32,000 பேர் அனுப்பி வச்சிருக்கு. கடந்த 10 ஆண்டுல 32,000 தீவிரவாதிகளை உருவாக்கி வச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு கேவலமான எண்ணம் உருவாகாதா? இல்ல. அதை மீறியும் இந்த திரைப்படத்தை பாரதிய ஜனதா கட்சியும் அதன் ஆதரவாளர்களும் ஊக்குவித்ததற்கு காரணம், அந்த திரைப்படத்தை பார்த்துட்டு ஒரு தாயும் ஒரு பிள்ளையும் வெளியே வர்றாங்க. உத்தரப்பிரதேசத்துல வெளியே வந்த உடனே பேச்சு எடுக்குது ஒரு அம்மா யூடியூப்ல. அந்த அம்மா பேர் வந்து ரேஷ்மான்னு நினைக்கிறேன். அந்த அம்மா பேச்சு எடுக்குது, நீங்க படத்தை பாத்தீங்களா, என்ன சொல்றீங்க கருத்து அப்படின்னு. அப்ப வெளியே வந்து அந்த அம்மா சொல்லுது, உங்க பேர் என்ன அப்படின்னு கேக்குது. ரேஷ்மா, நீங்க முஸ்லீம் இல்லையே. அவ்வளவுதான், மிஷன் அக்காம்ப்ளிஷ்ட். அப்ப முஸ்லீம்னு பேசுறாரு. முஸ்லீம் இல்லைன்னா உங்களுக்கு அரசியலே கிடையாதுங்க. முஸ்லீமை மையப்படுத்தலன்னா, பாபர் மசூதியை இடிக்கலன்னா, சட்டத்தை பயன்படுத்தி நீங்க அதே இடத்தில் திரும்ப ஒரு ராமர் கோயிலை கட்டி திறக்கலன்னா, சட்டத்தை பயன்படுத்தி பில்கிஸ் பானு குற்றவாளிகளை நீங்க விடுதலை பண்ணலன்னா கேட்டாங்களா இல்லையா ஜஸ்டிஸ் நாகரத்னா? இதே எம்புரான் திரைப்படம் எதை மையப்படுத்தி வருது? குஜராத் கலவரத்தை மையப்படுத்தி வருது. ஜஸ்டிஸ் நாகரத்னா என்ன கேட்டாங்க? இட் இஸ் a fraud play in this court. உச்ச நீதிமன்றத்துல ஒரு நேர்மை பொருந்திய நீதிபதி ஜஸ்டிஸ் நாகரத்னா கேட்டாங்க, எப்படி இந்த குற்றவாளிகளை விடுதலை பண்ணீங்க? அதை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம் தான் திரைப்படம் தான் எம்புரான். அப்ப முஸ்லீம் இல்லைன்னா உங்களுக்கு அரசியலே இல்ல, குஜராத் கலவரம் இல்லைன்னா உங்களுக்கு அரசியல் இல்ல, முசஃபர் நகர் கலவரம் இல்லைன்னா உங்களுக்கு அரசியல் இல்ல, பாபர் மசூதி இடிப்பு இல்லைன்னா உங்களுக்கு அரசியல் இல்ல, மாலேகான் குண்டு வெடிப்பு இல்லைன்னா உங்களுக்கு அரசியல் இல்ல. எல்லாத்தையும் மையப்படுத்தி முஸ்லீமையே மையப்படுத்தி எடுத்துட்டு ஆங்காங்கே சிந்தனா செதறனதா ஒரு 4-5 பேருக்கு அவார்டு கொடுத்துட்டு சில குப்பை திரைப்படங்களை, வன்மத்தை கக்கக்கூடிய தேச விரோத திரைப்படங்களை, இந்த தேசத்திலேயே இந்த சுதந்திரத்துக்காக பாடுபட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறுபான்மையினரை மையப்படுத்தி அவர்களை இழிவுபடுத்தி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படத்தை சிபிஎஸ்இ அனுமதித்தது. சிபிஎஸ்இ தான் அக்யூஸ் நம்பர் 1. ஓகே சார், அங்க இருந்துதா இவங்க லாஸ்டா ஒரு பாயிண்ட் வந்துருவாங்க. கலத்தை பயன்படுத்தி சார், ஓகே போறோம். சில மாநிலங்கள்ல சார் ஏதோ சொல்லணுமா? நான் நிகழ்ச்சி முடிக்கிறேன், டைம் ஆச்சு எனக்கு. இல்ல சார், அதான் எம்புரானை பார்க்கும்போது அதுல எத்தனை கட்டு நீங்க கேரளா ஸ்டோரி எடுத்துக்கீங்க, தெளிவா இருக்கும். ஒருத்த கொண்டு வந்து ஒரு மதத்தை சொல்லுவான், அதை சொன்னா உடனே அவனை கூட்டு போவான், அவன் அப்படியே மாத்திடுவான், அவன் கொண்டு போயிருவான் போது அதை அனுமதிக்கிறாங்க. நடந்த செய்தியை சொல்றான் எம்புரான்ல, அப்ப அதை கட் பண்றாங்களே. சரிங்க சார். சார் நன்றி சார். எல்லாவற்றிலும் அரசியல் இருக்கிறது தவிர்க்கவே முடியாது சார். அது ஒரு நியாயமா இருக்கணும் தான் கேட்கணும். என்னன்னா இல்ல சார், எங்களுக்கு என்னன்னா சார், இப்படி விருது சிறந்த இயக்குனருக்கான விருது இல்ல சார், இல்ல சார், நாங்க என்ன நினைக்கிறோம் சார், இப்படி ஒரு பெஸ்ட் டைரக்டர் அவார்டு கிடைத்த இந்த படத்தை உலகத்துல எந்த நாட்டிலையுமே போய் ஒளிபரப்பு பண்ண முடியாதுங்கிறது தானே ரொம்ப வருத்தமான ஒன்று. கரெக்ட் தானே சார்? பண்ண முடியாதுல்ல. ரொம்ப நன்றி. இந்த எதிர்ப்புகளை அரசாங்கம் கவனத்தில் வைத்துக் கொண்டு அடுத்த முறை தவிர்க்கணும். ரொம்ப நன்றி சார்.